வணக்கம். உள்ளூர் நிகழ்வுகளை உள்ளது உள்ளபடி நேயர்களுக்கு வழங்கும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். கோபிச்செட்டிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் டயாலிசிஸ் பிரிவு மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் அமைச்சர் செங்கோட்டையன். ஜெயலலிதா பிறந்த நாளன்று பிறந்த 25 குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் புதுக்கோட்டையில் அமைச்சர் விஜயபாஸ்கர் வழங்கினார். திருக்கோவிலூரில் 11 கோடி ரூபாய் செலவில் ஒருங்கிணைந்த புதிய நீதிமன்றம் கட்டுமான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி. தூத்துக்குடி மாநகராட்சியின் புதிய ஆணையராக ஜெயசீலன் பொறுப்பேற்பு. மாநகராட்சி அதிகாரிகள் வாழ்த்து கூறி வரவேற்பு. தர்மபுரி அருகே தீர்த்தகிரீஸ்வரர் கோவில் தேர் திருவிழா கோலாகலம். தேர் மீது உப்பு மிளகு தூவி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நேர்த்திக்கடன். கோபிச்செட்டிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் டயாலிசிஸ் பிரிவு மற்றும் நவீன டிஜிட்டல் எக்ஸ்ரே அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மிஷின் உள்ளிட்டவற்றை அமைச்சர் செங்கோட்டையன் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் 1 கோடி ரூபாய் செலவில் டயாலிசிஸ் பிரிவு மற்றும் நவீன டிஜிட்டல் எக்ஸ்ரே அல்ட்ராசவுண்ட் மிஷின் உள்ளிட்ட வசதிகள் தமிழக அரசு சார்பில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இவற்றை தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். இன்றைக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிற டயாலிசிஸ் செய்வதற்கு 3 பேர்கள் ஒரே நேரத்தில் செய்வதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதேபோல ஸ்கேன் மிஷின் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. 40 lakhs அதிலே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதற்கான லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் என்று சொல்வார்கள். அனைத்து வசதிகளும் இங்கே செய்யப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ 1,49,32,000 ரூபாய் செலவு செய்து இன்றைக்கு அந்த பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது புதிதாக கட்டப்பட்டிருக்கிற கட்டடத்தில் இது அமைக்கப்பட்டிருக்கிறது. அம்மாவுடைய காப்பீட்டு திட்டத்திலே இந்த பயன்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது டயாலிசிஸ் செய்வதற்கு. தொடர்ந்து கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொளப்பலூரில் 106 கோடி மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பின்னலாடை தொழிற்பூங்காவில் முதல் தொழிற்சாலையை ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்த அமைச்சர் செங்கோட்டையன் உள்கட்டமைப்பு பொது வசதி மையங்கள் தொழிலாளர்கள் வீடுகள் கட்டும் கட்டிடப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் கருப்பணன், மாவட்ட ஆட்சியர் கதிரவன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். டெக்ஸ்டைல் பார்க் கோபிச்செட்டிப்பாளையத்திலே கொளப்பலூருக்கும் தாழ்குணுக்கும் மையத்திலே இந்த பகுதி அமைந்திருக்கிறது. 81 ஏக்கர் நிலங்களிலே இந்த பணிகள் நிறைவேற்றிருக்கிறார்கள். 106 கோடி ரூபாய் இப்போது நிதிகள் ஒதுக்கப்பட்டு பணிகள் துவங்கி முதற்கட்ட பணிகள் இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறோம். இது தொடர்ந்து 7 தொழிற்கூடங்கள் இதுபோன்ற உருவாக்கப்பட இருக்கிறது. 2500 பேர்களுக்கு 60 கோடி மதிப்பீட்டில் வீடுகள் கட்டி இங்கே தொழில் செய்கின்ற அந்த தொழிலாளிக்கு வீடுகள் இங்கே வழங்குவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இங்கே பயிற்சி பெறுவது மட்டுமல்ல 7000 பேர்களுக்கு வேலைவாய்ப்பு உத்தரவாதம் இங்கே தரப்படும். காஞ்சிபுரம் அருகே வாயலூர் பாலாற்றில் 32 கோடி ரூபாய் செலவில் தடுப்புச் சுவர் கட்டும் பணிகளுக்கு சட்டத்துறை அமைச்சர் சி. வி. சண்முகம் அடிக்கல் நாட்டினார். காஞ்சிபுரம் மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த வாயலூரில் கடல் முகத்துவாரம் மூலம் பாலாற்று படுகையில் உப்பு நீர் ஊடுருவுவதால் கரையோரங்களில் உள்ள விளை நிலங்கள் பெருமளவு பாதிக்கப்படுகின்றன. இதனால் பாலாற்று படுகையிலும் தண்ணீரை சேமிக்க முடியாத சூழல் நிலவுவதால் வாயலூர் பாலாற்றில் தடுப்புச் சுவர் அமைக்க வேண்டும் என அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் கல்பாக்கம் அணுமின் நிலைய நிர்வாகத்தின் நிதி பங்களிப்புடன் வாயலூர் பாலாற்றின் குறுக்கே தடுப்புச் சுவர் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா ஆட்சியர் பொன்னையா தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழக சட்டத்துறை அமைச்சர் சி. வி. சண்முகம் கலந்து கொண்டு கட்டுமான பணிகளை அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். கடலூரில் 2000க்கும் அதிகமான ஏழை பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் மற்றும் நிதி உதவிகளை அமைச்சர் MC சம்பத் வழங்கினார். கடலூரில் திருமண நிதி உதவி திட்டத்தின் கீழ் தாலிக்கு தங்கம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சமூக நலத்துறை சார்பில் நடத்தப்பட்ட இந்த விழாவில் தமிழக தொழில்துறை அமைச்சர் MC சம்பத் கலந்து கொண்டு 2944 பெண்களுக்கு தலா 8 கிராம் வீதம் மொத்தம் 23 கிலோ 652 கிராமில் தாலிக்கு தங்கம் மற்றும்
பட்டம் பெற்ற பெண்கள் 779 பேருக்கு தலா 50,000 ரூபாய் வீதம் 3,89,50,000 ரூபாய்க்கான காசோலையையும் வழங்கினார். இந்த விழாவில் அரசு அதிகாரிகள் உள்பட ஏராளமான பொதுமக்களும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நல்லாத்தூர் கிராமத்தில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் நடத்தப்பட்ட கோழி வழங்கும் விழாவில் பங்கேற்ற அமைச்சர் MC சம்பத் 80 பயனாளிகளுக்கு தலா 5,000 ரூபாய் மதிப்பிலான நாட்டுக்கோழி குஞ்சுகள் மற்றும் கோழி கூண்டுகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் அன்புச்செல்வன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஜெயலலிதா பிறந்த நாளன்று பிறந்த குழந்தைகளுக்கு அமைச்சர் விஜயபாஸ்கர் தங்க மோதிரம் வழங்கினார். புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 71வது பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. இதையொட்டி ஜெயலலிதா பிறந்த நாளன்று மருத்துவமனையில் பிறந்த 25 குழந்தைகளுக்கு தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தங்க மோதிரங்களை பரிசாக வழங்கி மகிழ்ந்தார். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் அதிமுக சார்பில் நடத்தப்பட்ட முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 71வது பிறந்த நாள் விழா கொண்டாட்டத்தில் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். வேலூர் அருகே 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பாலம் அமைப்பதற்கான கட்டுமான பணிகளை அமைச்சர் வீரமணி அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். வேலூர் மாவட்டம் கனியம்பாடி அருகே நஞ்சுகொண்டபுரம் ஆற்றின் குறுக்கே மேம்பாலம் அமைக்க கடந்த 30 ஆண்டுகளாக மக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்த கோரிக்கையை ஏற்ற தமிழக அரசு மேம்பாலம் அமைக்க 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியது. இந்நிலையில் இந்த மேம்பால பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா மாவட்ட ஆட்சியர் ராமன் தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழக பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் வீரமணி கலந்து கொண்டு மேம்பால பணிகளை அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். வந்தவாசி அருகே நடைபெற்ற ஜெயலலிதா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் 1000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே கொரக்கோட்டை கிராமத்தில் தெல்லார் மேற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் ஜெயலலிதா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் தங்கராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் செய்யாறு MLA தூசி மோகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அரசின் பல்வேறு சாதனைகள் குறித்து மக்கள் மத்தியில் உரை நிகழ்த்தினார். தொடர்ந்து 1000 பேருக்கு வேட்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இக்கூட்டத்தில் ஆரணி MP ஏழுமலை உள்பட பலர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் அதிமுக சார்பில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 71வது பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், செங்கோட்டையன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று பேசினர். தொடர்ந்து அரசு சார்பில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதில் கட்சி நிர்வாகிகள் உள்பட ஏராளமான பொதுமக்களும் கலந்து கொண்டனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் நடைபெற்ற ஜெயலலிதா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர சைக்கிள்களை அமைச்சர் துரைக்கண்ணு வழங்கினார். உடுமலை அரசு மருத்துவமனையில் கூடுதல் கட்டிடங்களுக்கான கட்டுமான பணிகளை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் பூமி பூஜையுடன் தொடங்கி வைத்தார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அரசு மருத்துவமனையில் தேசிய சுகாதார திட்டத்தின் கீழ் 6 கோடி ரூபாய் செலவில் கூடுதல் கட்டிடங்கள் கட்ட பூமி பூஜை விழா நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் தமிழக கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு கூடுதல் கட்டிடங்கள் அமைப்பதற்கான பணிகளை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து தொட்டம்பட்டி, ஆமந்தக்கடவு உள்ளிட்ட ஊராட்சிகளில் 20 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட உள்ள துணை சுகாதார நிலைய கட்டுமான பணிகளுக்கு அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் அடிக்கல் நாட்டினார். கால்நடை பராமரிப்புத்துறையின் மூலமாக மட்டும் 2.5 லட்சம் மகளிருக்கு, கிராம பகுதியில் இருக்கின்ற மகளிருக்கு 1.5 லட்சம் பேர்களுக்கு விலையில்லாத ஆடுகள் 200 கோடி ரூபாய் செலவில், அதேபோல 50 கோடி ரூபாய் செலவில் 77,000 பேர்களுக்கு நாட்டுக்கோழி குஞ்சுகள், 50 நாட்டுக்கோழி குஞ்சுகள், அதே போல 12,000 பேர்களுக்கு விலையில்லாத கறவை பசுக்கள் இன்றைக்கு எடுத்துக்கொண்டீர்களானால் ஏறத்தாழ 2,40,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு இந்த ஆண்டு மட்டும் நாங்கள் கொடுக்கிறோம். ஆகவே மக்களுக்கு தேவையான திட்டங்களை நாங்கள் செய்திருக்கிறோம்.
செங்கல்பட்டு நகராட்சியில் 30 லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக அமைக்கப்பட்ட சுத்திகரிப்பு குடிநீர் மையத்தை அமைச்சர் பெஞ்சமின் துவக்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு நகராட்சியில் பாதாள சாக்கடை திட்டம் இல்லாத காரணத்தினால் அருகில் உள்ள ஏரிகளில் சாக்கடை கழிவுகள் விடப்படுகின்றன. இதன் காரணமாக கடந்த சில வருடங்களாக நிலத்தடி நீர் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டது. கடந்த சில மாதங்களாக செங்கல்பட்டு நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டது. இதனால் அந்த பகுதி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இதனை கருத்தில் கொண்டு நகராட்சி நிர்வாகம் சார்பில் 30 லட்சம் ரூபாய் செலவில் புதிய சுத்திகரிப்பு குடிநீர் மையம் அமைக்கப்பட்டது. இந்த புதிய சுத்திகரிப்பு குடிநீர் மையத்தை அமைச்சர் பெஞ்சமின் துவக்கி வைத்தார். மாவட்ட ஆட்சியர் பொன்னையா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருக்கோவிலூரில் புதிய ஒருங்கிணைந்த நீதிமன்றத்திற்கான கட்டுமான பணிகளுக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தஹில் ரமானி அடிக்கல் நாட்டினார். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூரில் புதிய ஒருங்கிணைந்த நீதிமன்றம் அமைக்க வழக்கறிஞர்கள் பல ஆண்டுகளாக அரசை வலியுறுத்தி வந்தனர். இந்நிலையில் திருக்கோவிலூரில் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் அமைக்க அரசு சார்பில் 11 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு அதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தஹில் ரமானி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கட்டுமான பணிகளை அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். இந்த விழாவில் சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் உள்பட 150க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் அருகே போலி ஆவணம் மூலம் விற்கப்பட்ட 9 ஏக்கர் விவசாய நிலம் மீட்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் சிறுவானூர் கண்டிகை கிராமத்தை சேர்ந்த சகோதரர்கள் சந்திரபாபு, சிவக்குமார் இவர்களுக்கு சொந்தமான 9 ஏக்கர் விவசாய நிலத்தை ரகுபதி, கிஷன்லால் ஆகியோர் போலி ஆவணம் தயாரித்து பல பேருக்கு விற்பனை செய்துள்ளனர். இது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் நிலத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி அதனை உரிமையாளர்களிடம் ஒப்படைக்குமாறு காவல்துறைக்கு உத்தரவிட்டனர். இதைத் தொடர்ந்து காவல்துறை உதவியுடன் ஆக்கிரமிப்புகளை அகற்றிய நில உரிமையாளர்கள் அங்கு 10,000 மரக்கன்றுகளை நட்டனர். கிருஷ்ணகிரியில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் நீர்ப்பந்தல் திறக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாகவே வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. இந்நிலையில் பொதுமக்களின் நலன் கருதி கிருஷ்ணகிரி ராயக்கோட்டை மேம்பாலம் அருகே மக்கள் அதிகளவு கூடும் இடத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது. இதனை மாநில துணை பொதுச் செயலாளர் குமார் துவக்கி வைத்தார். தண்ணீர் பந்தல் திறப்பு விழாவை ஒட்டி அப்பகுதிக்கு வந்த பொதுமக்கள் அனைவருக்கும் மோர் மற்றும் தர்பூசணி வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாநகராட்சியின் புதிய ஆணையராக ஜெயசீலன் பொறுப்பேற்றுக் கொண்டார். நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தமிழகத்தில் அதிகாரிகள் மற்றும் செயல்பட்டு வரும் நிலையில் தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையராக பணியாற்றி வந்த அல்பிஜான் வர்கீஸ் சென்னைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து சென்னையில் வீடு மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி உதவி இயக்குநராக இருந்த ஜெயசீலன் தூத்துக்குடி மாநகராட்சியின் புதிய ஆணையராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருக்கு மாநகராட்சி அதிகாரிகள் வாழ்த்து கூறினர். தூத்துக்குடி மாநகராட்சியின் 18வது ஆணையராக ஜெயசீலன் பொறுப்பேற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்கிறோம். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் மாசி மகா சிவராத்திரி விழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி கோவில் தமிழகத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்றாகும். இக்கோவிலில் மாசி மகா சிவராத்திரி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. இதையொட்டி சுவாமி சன்னதி முன்புள்ள தங்க கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் ஒலிக்க கொடிமரத்தில் கொடிப்பட்டம் ஏற்றப்பட்டது. இதில் கோவில் இணை ஆணையர் மங்கையர்க்கரசி, அரசிய கட்சி பிரமுகர்கள் உள்பட ஏராளமான பக்தர்களும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் முக்கிய நிகழ்வுகளான தேரோட்டம் மார்ச் 4ஆம் தேதியும் தீர்த்தவாரி மார்ச் 6ஆம் தேதியும் நடைபெறுகின்றன.
தர்மபுரி அருகே தீர்த்தகிரீஸ்வரர் கோவில் தேர் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தர்மபுரி மாவட்டம் தீர்த்தமலையில் பிரசித்தி பெற்ற தீர்த்தகிரீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் மாசி மக தேர் திருவிழா கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி விநாயகர், தீர்த்தகிரீஸ்வரர், வடிவாம்பிகை அம்மன் ஆகிய தெய்வங்கள் தனித்தனியே தேர்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தொடர்ந்து 3 தெய்வங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக வீதிகளில் வலம் வந்து பக்தர்களை பரவசமடைய செய்தனர். அப்போது ஏராளமான பக்தர்கள் தேர் மீது உப்பு, மிளகு, பொரி உள்ளிட்டவற்றை தூவி நேர்த்திக்கடன் செலுத்தினர். தாம்பரம் சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் தாம்பரம் அடுத்த சேலையூரில் பிரசித்தி பெற்ற வள்ளி தேவசேனா சமேத சிவசுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி ஓமத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ கோபுர கலசத்தில் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சிவசுப்பிரமணிய சுவாமியின் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் கல்யாண விருந்து அளிக்கப்பட்டது. இதேபோன்று நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அடுத்துள்ள குச்சிப்பாளையத்தில் பாண்டீஸ்வரர் கோவிலில் உள்ள 4 பரிவார தெய்வங்களின் கோவில்கள் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் பரமத்தி வேலூர் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்த நாளை ஒட்டி திருத்தணியில் 500 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 71வது பிறந்த நாள் விழா திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நகர எம்ஜிஆர் மன்ற செயலாளர் கொல்லாபுரி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் முன்னாள் எம்எல்ஏ ஏழுமலை கலந்து கொண்டு ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தார். தொடர்ந்து ஏழை எளிய மக்கள் 500 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 71வது பிறந்த நாளை ஒட்டி காஞ்சிபுரத்தில் உள்ள திருவள்ளூர் குருகுலம் பெண்கள் குழந்தைகள் இல்லத்தில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் ஜெயலலிதா பிறந்த நாளன்று பிறந்த 11 குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கப்பட்டது. நாகர்கோவிலில் நடைபெற்ற குமரி இயக்கம் என்ற சமூக ஆர்வலர்கள் கூட்டத்தில் கனிம வள கடத்தலை தடுக்க கோரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் குமரி இயக்கம் என்ற சமூக ஆர்வலர்கள் அமைப்பு சார்பில் புதிய பொருளாதாரம் வளர்ச்சியா முன்னேற்றமா என்ற தலைப்பில் கலந்தாலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் ஓய்வு பெற்ற IAS அதிகாரிகள் உட்பட ஏராளமான சமூக ஆர்வலர்கள் பங்கேற்றனர். குமரி மாவட்டத்தில் நடைபெறும் கனிம வள திருட்டை தடுக்க மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இங்கே உள்ள வளங்களை கன்னியாகுமரி மாவட்டத்தில் வளங்களை வைத்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, இன்கம் ஜென்ரேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்கணும்ட்டு பல நாளாக நாங்கள் இது பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். அது எப்படி இப்போ முதல்ல அந்த வளர்ச்சின்ட்டு வேறு விதத்தில் சொல்லி இந்த வளர்ச்சியில் 4000 பேருக்கு வேலை கொடுத்தா தான் துறைமுகம், அப்புறம் இந்த ரோடு இது பட்டால் தான் வளர்ச்சி. வெறும் ரோடும் துறைமுகம் வளர்ச்சி ஆக முடியாது. ஒரு மாவட்டத்தில் 20 லட்சம் பேருக்கு வளர்ச்சி முன்னேற்றம் தான் முன்னேற்றம் பல துறைகளிலும் முன்னேற்றம் பண்ணாதான் ஒரு மனிதனுக்கு முன்னேற்றமாக இருக்க முடியும்.
ஆத்தூர் அருகே சத்துணவு பணியாளர்களுக்கு எரிவாயு பயன்பாடு குறித்து செயல்முறை பயிற்சி அளிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கெங்கவல்லி ஊராட்சி ஒன்றியத்தை சார்ந்துள்ள சத்துணவு பணியாளர்களுக்கு தீயணைப்புத்துறை சார்பில் எரிவாயு பயன்பாடு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்நிகழ்வின் போது கேஸ் அடுப்பை எப்படி பயன்படுத்த வேண்டும், கேஸ் அடுப்பில் திடீரென தீப்பிடித்தால் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன என்பது குறித்து சத்துணவு பணியாளர்களுக்கு செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. இதில் சுமார் 130க்கும் அதிகமான சத்துணவு பணியாளர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். ஆத்தூரில் அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் பொருத்தப்பட்டிருந்த அதிக ஒலி எழுப்பும் காற்று ஒலிப்பான்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதியில் இயக்கப்படும் நூற்றுக்கணக்கான பேருந்துகளில் பொதுமக்களின் செவிகளை பாதிக்கும் வகையில் ஒலிப்பான்கள் பயன்படுத்தப்படுவதாக காவல்துறையினருக்கு புகார் வந்துள்ளது. இதனையடுத்து வட்டார போக்குவரத்து அலுவலர் ஜெயகௌரி தலைமையில் அதிகாரிகள் ஆத்தூர் பேருந்து நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அநேக வாகனங்களில் பொருத்தப்பட்டிருந்த காற்று ஒலிப்பான்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மேட்டூர் அருகே ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளிக்கு 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கல்வி உபகரணங்களை வழங்கி கிராம மக்கள் மாணவர்களை ஊக்கப்படுத்தினர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அடுத்த கொளத்தூரில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளை கொண்டு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இங்கு மலைவாழ் இன மாணவ மாணவிகள் அதிக அளவில் கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் இப்பள்ளி மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக லக்கம்பட்டி, நீதிபுரம், பெரிய தண்டா, சின்ன தண்டா உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த கிராம மக்கள் ஒன்றிணைந்து இப்பள்ளிக்கு தேவையான லேப்டாப், கலர் பிரிண்டர், மின்விசிறி என சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பல்வேறு உபகரணங்களை மேலதாள ஊர்வலத்துடன் எடுத்து வந்து சீர்வரிசையாக வழங்கினர். மீண்டும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்கிறோம். அந்தியூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அடுத்த பர்கூர் மலை பகுதிகளில் விவசாயம் பிரதான தொழிலாக இருந்து வருகிறது. குறிப்பாக பர்கூர் மலை பலாப்பழத்திற்கு மிகவும் பெயர் பெற்றது. இங்கு காய்க்கும் பலாப்பழத்திற்கு ஈரோடு மட்டுமின்றி வெளி மாவட்டங்களில் மவுசு அதிகம். இந்நிலையில் அந்தியூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தற்போது பலாப்பழ சீசன் தொடங்கி பலா மரங்களில் காய்ப்பு அதிகரித்துள்ளது. பொதுவாக பங்குனி மாதம் தொடங்கும் பலாப்பழ சீசன் தற்போது முன்கூட்டியே தொடங்கியுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் ஒரு பழம் 50 ரூபாயிலிருந்து 300 ரூபாய் வரை விலை போவதாகவும் அவர்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். மேட்டூரில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சி பூத் கமிட்டி முகவர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. சேலம் மாவட்டம் மேட்டூரில் நகர காங்கிரஸ் கட்சி சார்பில் பூத் கமிட்டி முகவர்கள் மற்றும் நகர நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. நகர தலைவர் செங்கடேஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட தலைவர் முருகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு உரையாற்றினார். வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் ராகுல்காந்தி பிரதமராக பாடுபட வேண்டும், புதிதாக பொறுப்பேற்ற தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரிக்கு வாழ்த்து தெரிவிப்பது என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. வேலூரில் நடமாடும் காசநோய் பரிசோதனை வாகனத்தை மாவட்ட ஆட்சியர் ராமன் தொடங்கி வைத்தார். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடமாடும் காசநோய் பரிசோதனை வாகனத்தை மாவட்ட ஆட்சியர் ராமன் தொடங்கி வைத்தார். இதன் மூலம் 2 மணி நேரத்தில் காசநோய் உள்ளதா என்பதை கண்டறிந்து இலவச சிகிச்சை அளிக்கப்படும். இந்த நிகழ்ச்சியில் அரசு மருத்துவர்கள் பிரகாஷ் மற்றும் ஐயப்பன் உள்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். இதைத் தொடர்ந்து பாலாற்றின் கரையில் குப்பைகள் கொட்டுவதை தடுக்க கோரி விருதம்பட்டு பகுதி மக்கள் ஆட்சியர் ராமனிடம் கோரிக்கை மனு அளித்தனர். தாராபுரம் அருகே அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற சட்டம் ஒழுங்கு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்துள்ள அலக்கியம் பகுதியில் அரசு மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகின்றது. இப்பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு சட்டம் ஒழுங்கு குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சட்டத்திற்கேற்ப அனைத்து துறைகளிலும் எவ்வாறு நடந்து கொள்வது, போக்குவரத்து துறை விதி மீறல்கள் குறித்தும் பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சினைகளை சட்டம் ரீதியாக
எதிர்கொள்வது குறித்த விழிப்புணர்வு மாணவர்களிடையே எடுத்துரைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் 3வது கூடுதல் மாவட்ட நீதிபதி சரவணகுமார் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு பயன்பெறும் வகையில் கணினி மற்றும் சட்ட புத்தகங்கள் வழங்கப்பட்டது. சட்ட விழிப்புணர்வு முகாம் ஒன்று நடத்துவதற்கு மாவட்ட அளவில் நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் வந்து வருகை புரிந்தார்கள். பெண் குழந்தைகளுக்கான கல்வி உரிமை பற்றிய சட்ட விழிப்புணர்வு பற்றியும் மாணவர்கள் சாலைகளில் எவ்வாறு செல்ல வேண்டும், சாலை சட்ட விதிகளை பற்றியும் மிக தெளிவாகவும் அழகாகவும் மாணவர்களுக்கு புரியும் வகையிலும் எடுத்துக் கூறினார்கள். மாவட்ட முரசு செய்திகள் இத்துடன் நிறைவடைந்தது. புத்தம் புதிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.